எல்லாம் உங்களை மாதிரி அழகான பொண்டாட்டி இருந்தா 4 நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுது, என் வீட்டுக்காருக்கு தெரியலையே. கண்ணா, கிராமத்துல 2வது லட்டும் திங்க ஆசையா? மாத்திரைய போட்டுற வேண்டியது. எங்கேயாவது போடி, போ போ, என் மூஞ்சில முழிக்காத, போ. சொந்த பந்தமெல்லாம் இருக்கிங்கிற தைரியத்தில் தானே பொண்டாட்டி இங்கே விட்டுட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம். இப்படிப்பட்ட அசிங்கத்தை தடுக்க மாட்டீங்களா? தம்பி, காற்று எப்போ அடிக்குது, சேலை எப்போ முள்ளில் சிக்கி சின்ன பின்னம் ஆக போகுதுன்னு யாரும் எப்பவும் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. முதலென இருதயம் அதிர்ந்திடவே இரு கரம் கொண்டு அணைத்து விடு. என் முடி முதல் அடி வரை வீர்த்திடவே அனல் மூச்சினில் உலர்த்தி விடு. வீட்டில் அரிசி செதறனா வாரிடலாம், வீட்டில் உள்ள பொம்பளை செதறனா அந்த குடும்பமே நாசமா போயிருண்டி. சித்ரா, வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாங்க. வாய் வேணாங்குது, ஆனா கை மட்டும் தழுவிக்கிட்டே இருக்கு. யாரு நீ? ஏன் வீட்டுக்குள்ள வர்ற? பரதேசி, டேய், நில்லுடா. சொல்றா, சொல்லாம விட மாட்டேன்டா. உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தா சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கேன்? பின்ன நாட்டுக்கட்டையா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கியே.